Hi students, good evening. Good evening Maithili. Good evening. I think it's Maithili. Yeah, good evening ma. I am audible. I am audible, right? Shall I start the class? Okay ma. Okay. Okay. So today's class. Yeah, we'll start the class. Maithili, I am audible, right? Okay, fine. I think I am audible. I'll just start with the class. So, நேற்று கிளாஸோட கண்டினியூஷன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நேற்று கிளாஸில் என்னெல்லாம் பார்த்தோம்? ஒரு நிமிஷம். நேற்று கிளாஸில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிரான்ஸ்கிரிப்ஷன் ஜெனட்டிக் கோடோட ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். இன்னைக்கு கிளாஸில் we are going to see about genetic code and translation. இந்த genetic code, yes, thank you Maithili for that feedback ma, thank you. So genetic code அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இது genetic code அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, we have ஒரு கான்செப்ட். வாட் இஸ் தட் அப்படின்னா, இட்ஸ் அ கான்செப்ட் where you all need to know that the nucleotide sequence of DNA encode the information. Yes, good evening Hari, welcome for the class. Encode the information for making proteins. So இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம ஜெனட்டிக் கோட் டிரான்ஸ்லேஷன் பார்க்க போறோம், மைதிலி அண்ட் ஹரி. ஓகேங்களா? ஸோ ஜெனட்டிக் கோட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு நியூக்ளியோடைட் சீக்வன்சஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இந்த மாதிரி ஒரு சீக்வன்சஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. திஸ் நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ என்ன பண்ண போகுது? இட் இஸ் என்கோடிங் த இன்ஃபர்மேஷன் ஆஃப் ஃபார் மேக்கிங் புரோட்டீன் சிந்தசிஸ். ஸோ இந்த ஒரு பர்டிகுலர் ஒரு கோடுக்கும் நியூக்ளியோடைடு சீக்வன்ஸுக்கும் ஒரு அமினோ ஆசிட், லைசினாக இருக்கலாம், வேலினாக இருக்கலாம், லூசேனாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து புரோட்டீன் சிந்தசிஸ்க்கு கோட் பண்ணுறது தான் இந்த ஜெனட்டிக் கோடோட வேலை. இதை ஃபஸ்ட்டு யார் கண்டுபிடிச்சாருன்னு பார்த்தீங்கன்னா, ஜார்ஜ் கெமவ் அவர் தான் வந்து இதை ஃபஸ்ட்டு வந்து இதை சொல்லுவார். இதை நான் நேற்று கிளாஸ்லேயே உங்களுக்கு சொல்லியிருந்தேன். டிரான்ஸ்லேஷன் அப்படின்னும் போது என்னென்னா, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், உங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த ஒரு பேப்பர் கொடுக்குறேன், ஒரு பேப்பர் விச் இஸ் சே அ டிரான்ஸ்கிரிப்ட் ஆர் சம்திங் கையில் இருக்குது. அதை நீங்கள் வாங்கி இப்படி பார்க்குறீங்க. அந்த பேப்பரை பார்த்துட்டு என்ன பண்ணுறீங்க? அப்படியே வந்து அதை மொழிபெயர்த்தது. அதே மாதிரி நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் வந்து நம்மளுக்கு ரெடியாகி டிரான்ஸ்கிரைப் ஆகி வருது. அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் என்ன, அடுத்து அந்த பாலிபெப்டைடு செயின் சிந்தசிஸ், அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் தான் டிரான்ஸ்லேஷன். ஸோ அந்த சீக்வன்ஸ்லேருந்து என்ன அமினோ ஆசிட் சிந்தசைஸ் ஆக போகுதுங்கிறது போடுறது தான் இந்த டிரான்ஸ்லேஷன். ஓகேங்களா? இதை தான் இன்னைக்கு கிளாஸில் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஏதாவது புரியலன்னா அங்கேயே எனக்கு கொஷின் மேம்னு சொல்லி உங்களுக்கு டவுட் இருக்கிறத டைப் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஓகேங்களா? இப்போ ஜெனட்டிக் கோட் அப்படின்னும் போது நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் டிஎன்ஏல இருக்கும். அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் டிஎன்ஏல இருக்கிற மாதிரியே நம்ம என்ன ஆக போகுது, அந்த புரோட்டீன் சிந்தசிஸ் வந்து அதுக்கு ஏற்ற மாதிரி ஆகிறது தான் ஜெனட்டிக் கோடிங். இந்த ஜெனட்டிக் கோடிங்கில் யூஸ்வலாக என்னென்னா, ஈச் அமினோ ஆசிட் இன் அ பாலிபெப்டைட். ஓகே, ஸோ பாலிபெப்டைட் அப்படின்னும் போது என்ன, ஒரு பெரிய ஒரு செயின், ப்ரோட்டீன் செயின். அதில் இட் வில் பி என்கோடட் பை
3 sequential nucleotide. அது AUG-ஆ இருக்கலாம், இல்லைனா ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இட் கேன் ஆல்சோ பி சே UGC ஆர் UAA UCC. இந்த மாதிரி 3 sequential நியூக்ளியோடைட்ஸாக இருக்கும். ஓகேங்க, எங்கள் ஜெனட்டிக் கோடில் இந்த மாதிரி இருக்கிறது. இந்த வார்த்தைகளுக்கு பேர் கோடான்ஸ். இதுக்கு என்ன பேர்? கோடான்ஸ். ஸோ கோடான்ஸ்னால் என்னது? they are going to code for the amino acid in triplets. அதனால தான் இதுக்கு பேர் நியூக்ளியோடைடு ட்ரிப்ளெட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதில் என்ன கான்செப்ட் உங்களுக்கு புரியணும்னா, சின்ஸ் நம்மளுக்கு வந்து ஒரு அமினோ ஆசிட்க்கும் 3 நியூக்ளியோடைடாக வர்றதால நம்மளுக்கு வந்து என்ன ஆகும், நம்மளுக்கு மொத்தம் டிஎன்ஏல 4 பேசஸ் இருக்குது. ஓகேவா, 4 பேசஸ் இருக்குது. ஓகேவா, அதனால் பாசிபிளாக எத்தனை பாசிபிள் கோடான் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேர் குட் பி 4 பாசிபிள் கோடான்ஸ். ஸோ 4 இருக்கும்போது 4 பாசிபிள் கோடான்ஸ் நம்மளுக்கு வரலாம். ஸோ இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு உங்களுக்கு பாசிபிள் கோடான்ஸ் அப்படின்னு போடும்போது we can have nearly 64 possible codons in various permutation combination. ஓகே ஸோ நம்மளுக்கு வந்து 4 பேஸ் இருக்கும்போது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் we have adenine, guanine, cytosine, instead of thymine we'll have uracil. ஸோ இந்த மாதிரி போகும். ஸோ இது இத்தனை காம்பினேஷனில் 3 வரும்பொழுது how much we will have? 64 permutation combination we will have. ஓகே, ஸோ இந்த கான்செப்டை உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். ஓகேவா, இதான் பேசிக் தட் யூ ஷுட் நோ. ஸோ இதை வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு செக்கர் போர்டில் வந்து காம்பினேஷன் வச்சு நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் ஜார்ஜ் கேமவ். இப்போ போகலாம் பாருங்கள். The genetic code is composed of nucleotide triplets. புரியுதுங்களா? Like this. One amino acid is coded by 3 nucleotides. ஸோ ஒரு நியூக்ளியோடைடும் ஒரு அமினோ ஆசிடுக்கு ஸ்பெசிஃபிக்காக கோட் பண்ண போகுது. அமினோ ஆசிட்ஸ் ஆர் கோடட் பை 61 of 64 கோடான்ஸ். ஸோ நம்மக்கிட்ட மொத்தம் 64 கோடான்ஸ் இருக்கும். அதில் 61 வந்து தே கோட் ஃபார் அமினோ ஆசிட்ஸ். The 3 codons do not code for anything and hence they are called stop codons. கடைசியாக இருக்கிற அந்த 3 கோடான் இருக்கு பாருங்க, they do not code for anything. We call them as stop codons. ஹரி, மைத்திலி புரியுதுங்களா நான் சொல்லிட்டு போகிறது? ஓகே, இப்போ வந்து பாருங்க, the genetic code is unambiguous or specific as one codon specifically codes for one amino acid only. ஸோ இப்போ இந்த ஜெனட்டிக் கோட் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக். எப்படின்னா ஒரு கோடான் ஸ்பெசிஃபிக்காக ஒரு அமினோ ஆசிடுக்கு தான் கோட் பண்ண போகுது. த ஜெனட்டிக் கோட் இஸ் டீஜெனரேட். ஓகே, ஸோ த ஜெனட்டிக் கோட் இஸ் கம்போஸ்ட் ஆஃப் நியூக்ளியோடைட் ட்ரிப்ளெட்ஸ். இது நம்ம எல்லாருக்குமே புரிஞ்சிருச்சு. சேலியன் ஃபீச்சர்னா இதோட கேரக்டரிஸ்டிக் என்ன? ஒரு கோடு வார்த்தைன்னு சொன்னீங்கன்னா 1-2 வார்த்தையா இல்லை 3 வார்த்தையா இல்லை, நியூக்ளியோடைடாக இருக்கும், அது ட்ரிப்ளெட்டாக இருக்கும். அது மொத்தம் 64, அதில் 61 அமினோ ஆசிட்ஸை குறிக்கும், 3 வந்து ஸ்டாப் கோடான்னு நம்ம சொல்லுவோம். இது ரொம்ப ஸ்பெசிஃபிக். ஒரு கோடான் ஒரு அமினோ ஆசிடுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக். அந்த பாயிண்ட் நம்மளுக்கு தெரியணும். அடுத்து வந்து the genetic code is degenerate. அப்படின்னா என்ன அர்த்தம்? except the 2 amino acids, okay, that is methionine and tryptophan. ட்ரிப்டோபேன்லாம் நம்ம படிச்சிருக்கோம்ல, மெத்தியோனின் ட்ரிப்டோபேன் எல்லாம் ஹியூமன் ஃபிசியாலஜியில் கொஞ்சம் ரீகால் பண்ணுங்க இல்லையா? ஆல் அதர்ஸ் ஆர் ஸ்பெசிஃபைட் பை மோர் தேன் 1 கோடான். ஸோ இந்த மெத்தியோனின் அண்ட் ட்ரிப்டோபேனை தவிர இது எல்லாமே தே ஆர் கோடட் பை மோர் தேன் 1 கோடான். ஸோ 6 different codons specify the 3 amino acids leucine, serine, arginine. 3 codons specify isoleucine. Each of the rest of the amino acids is coded by 2 or 4 codon. ஒரு கோடானும் ஒரு அமினோ ஆசிடை குறிக்கும். ஓகே, இதை நான் உங்களுக்கு அந்த பிக்சரை காமிச்சேன்னா உங்களுக்கு அது கொஞ்சம் புரியும். ஸோ இதில் வந்து பிக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 minute I'll explain you. ஓகே, ஸோ இதில் வந்து இன்னும் உங்களுக்கு வந்து இன்னும் புரிஞ்சுக்கிறது வந்து எப்படி இருக்கும்னா I'll just show the picture. Just 1 minute. I'll just show the picture. So say 1 minute. Yeah, we have what is the say for example we have the checkerboard series madri. Okay, I'll just explain here, then I'll teach you so that you can understand. Okay,
இங்கே வந்து பார்த்தீங்கன்னா we have UCAG இப்படி இருக்கும் செக்கர் போர்ட் மாதிரி. இங்கே சேம் you have UCAG. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா how will they be formed? So they'll be like this. ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பினேஷனில் இப்படி வரும். ஓகேவா? இப்போ இந்த UUC they code for phenyl alanine. ஸோ இந்த பர்டிகுலர் அமினோ ஆசிடுக்கு it has got, that is ஒரு நியூக்ளியோடைடு specific for one amino acid. And இந்த அமினோ ஆசிட் இந்த பர்டிகுலர் சீக்வன்ஸ் வந்து ஃபார் திஸ் பர்டிகுலர் அமினோ ஆசிட். ஸோ இப்போ ட்ரிப்டோபான் மெத்தியோனினை தவிர மீதிக்கெல்லாம் 2 கோடிங் இருக்கலாம். இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து செரைன் இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 3 இருக்கலாம், சிலதுக்கு 4 மாதிரியும் இருக்கலாம், 4 கோட் பண்ணுற மாதிரி இருக்கலாம். ஸோ திஸ் இஸ் வாட் யூ ஹாவ் டு நோ ஹியர். புரியுதுங்களா ஹரி அண்ட் மைதிலி? எஸ், யா. ஸோ திஸ் இஸ் வேர் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். இப்போ அஸ்பார்டைம் அப்படின்னு சொல்கிறோம் வச்சுங்களேன், GAC இது வந்து அஸ்பார்டைம். ஓகேங்களா? ஸோ இந்த கான்செப்ட் வந்து உங்களுக்கு புரியணும். ஸோ மோர் தேன் சிலதுக்கெலாம் வந்து மோர் தேன் 4 கூட போகும். ஸோ சிஸ்டைன், ட்ரிப்டோபான், ஸோ சிலது வந்து ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அவுட் ஆஃப் 61 அதில் ஒன்று வந்து ஒரு அமினோ ஆசிடை குறிக்கும். சிலது 2 இல்லை 4 ஒரே அமினோ ஆசிடுக்கும் குறிக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். புரியுதுங்களா? இதுதான் அந்த ஜெனட்டிக் கோடோட சீக்வன்ஸ். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா தட் இஸ் வாட் தேர் சேயிங். ஸோ எக்ஸப்ட் தட் மெத்தியோனின் அண்ட் ட்ரிப்டோபான் எல்லாத்துக்குமே மோர் தேன் 1 கோடான் இருக்கும். 6 டிஃப்ரெண்ட் கோடான்ஸ் இருக்குமா ஃபார் லூசைன், செரைன், ஆர்ஜினைன். 3 கோடான்ஸ் ஃபார் ஐசோலூசைன். மீதிக்கெல்லாம் 2 to 4 இப்படி இருக்கலாம். இந்த பேசிக் உங்களுக்கு தெரியணும். அடுத்து வந்து ஜெனட்டிக் கோட் இஸ் கமா ஃப்ரீ. See for example if I write like this, I never put a comma or a space. So it is comma free and you are going to read it in a continuous manner. So UGC இல்லை U give a pause G அப்படி கிடையாது. So this is how it goes. There is no punctuations. There is no punctuation between each, such as comma within the coding regions of mRNA molecules. So during translation, the codons are read in a sequence. So translation போது இது எப்படி படிக்கும்? U, G, அப்படி போகாது. So they are all read as one single triplet. So that is what you have to understand. Genetic code is nearly universal. Universalனா அர்த்தம் உலகமெங்கும் இது ஒன்று. இப்போ வந்து இங்கே AUG நான் இங்கே மெத்தியோனின்னு சொல்கிறேன்னா அது ஆஃப்ரிக்கா ஆகட்டும், அது ஆஸ்திரேலியா ஆகட்டும், இதே தான். அதே மாதிரி ஆர்கானிசம்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரே மாதிரி வரும் வித் சின்ன ஸ்லைட் வேரியேஷன். ஸோ அமினோ ஆசிட்ஸ் இன் ஆல் லிவிங் ஆர்கானிசம் கோடட் பை த சேம் கோடான் எக்ஸப்ட் சம் மைட்டோகாண்ட்ரியல் பிகாஸ் தே ஆர் எக்ஸ்ட்ரா நியூக்ளியர் இன்ஹெரிட்டன்ஸ். ஸோ அங்கே மாத்திரம் ஒரு சின்ன ஸ்லைட் சேஞ்சஸ் வரும். The genetic code contains start and stop codon. இது ரொம்ப எக்ஸாமுக்கு முக்கியமான question because there is something called in translation we have initiation, okay, we have elongation and then we have termination. Okay, so the initiation and the termination of the polypeptide chain is dependent on specific codons. So யார் அவங்கள ஸ்டார்ட் பண்ண சொல்றது, யார் அவங்கள ஸ்டாப் பண்ண சொல்றது, இந்த கான்செப்ட் இருக்கு. So we say the start codon, the initiator as AUG. AUG க்கு இது தவிர it is going to code for the amino acid methionine also. So dual role pay பண்ண போகுது. And what are the stop codons? இது எக்ஸாம்ல கேட்பாங்கம்மா, முக்கியமான question. It is the UAG, UAA, UGA. So these are the stop codons. Okay. So there should be something to start which is the initiation and something to stop that is the termination. That is we have the UAG, UAA and UGA. Concept புரியுதுங்களா? The genetic code is non-overlapping. So in what way you say it's non-overlapping? So each nucleotide, okay, in the mRNA is the part of just one codon. So அந்த நியூக்ளியோடைட் ஒரு நியூக்ளியோடைடும் இந்த mRNAல அது வந்து என்ன ஒரு கோடான். ஸோ ஒன்று ஓவர்லேப் ஆகவே ஆகாது. அந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். அந்த ட்ரிப்ளட்டாகவே தான் இருக்குமே தவிர ஒன்றுத்துக்கும் ஓவர்லேப் ஆகாது. த ஜெனட்டிக் கோட் இஸ் ஆர்டர்ட். ஆர்டர்ட்னா என்ன அர்த்தம்? இஃப் an amino acid has multiple codon, the codons are closely related, usually differing from by a single nucleotide. Besides the codons for amino acids with similar properties, they are also closely related. ஸோ இப்போ ஜெனட்டிக் கோட் வந்து எப்படின்னா ஆர்டர்டாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இப்போ என்னதான் ஒரு அமினோ ஆசிட்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன், இப்போ செரைனுக்கெலாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 6 கோடான் இருக்குது. இப்போ இதே வந்து பார்த்தீங்கன்னா மெத்தியோனினுக்கு 1 தான் இருக்குது.
இப்போ சில அமினோ ஆசிட்ஸ்க்கு 2 இருக்குது, சே ஃபீனால் அலனைன்லாம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கோடான்ஸ்லாம் வந்து க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும், பட் சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் இருக்கும் அந்த சிங்கிள் நியூக்ளியோடைடில். ஸோ இதை தவிர அந்த கோடான்ஸ் ஃபார் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்டத்தட்ட வந்து சிமிலர் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிற அமினோ ஆசிட்ஸ்க்கு க்ளோஸ்லி ரிலேட்டடாக இருக்கும். ஸோ ஒரு கோடானும் ஒரு அமினோ ஆசிட் கோட் பண்ணுறது கிட்டத்தட்ட ஒன்றாக இருந்தாலும் ஆர்டர்லி சீக்வென்ஷியலாக அரேஞ்ச் ஆகிருக்கும். இதுதான் அந்த கான்செப்ட். ஸ்டூடெண்ட்ஸ், நான் ஆரம்பித்தது ஜெனட்டிக் கோட்னா என்னன்னு சொல்லி கொடுத்தேன். ஜெனட்டிக் கோட்னா என்ன அர்த்தம்? அந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ் ட்ரிப்ளெட்ஸாக இருக்கிறது இந்த டிஎன்ஏவை அப்படியே எப்படி ஒரு பாலிபெப்டைட் செயின் சிந்தசிஸ் ஆக போகுது, அந்த ட்ரிப்ளெட் அதை பார்த்து எப்படி இது அப்படியே வந்து ஒரு நியூக்ளியோடைடு ஒரு அமினோ ஆசிட் சீக்வன்ஸை வந்து ஃபார்ம் ஆக போகுதுங்கிறது தான் அந்த ஜெனட்டிக் கோட். இதை ஒரு செக்கர் போர்ட் மாடலில் ஜார்ஜ் கெமோங்கிறவர் இதை டிசைன் பண்ணுவார். கிட்டத்தட்ட அவர் என்ன சொல்லுவார், ஒரு 4 பேஸ் இருக்குது டிஎன்ஏல, இதை வச்சு தட் இஸ் அந்த எம்ஆர்என்ஏ, இதை ஏன்னா தைமின் வராது, யுராசில் தான். ஸோ இந்த 4 பேஸ் இதை வச்சு நம்ம வந்து என்ன பண்ணலாம், இத்தனை பர்முட்டேஷன் காம்பினேஷனில் 64 கோடான் இருக்குது, அதில் 61 அமினோ ஆசிடை குறிக்கும், மீதி 3 வந்து ஸ்டாப் கோடான் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ வாட் ஆர் த சேலியன்ட் ஃபீச்சர்ஸ் அப்படின்னும் போது ஒரு குயிக் ஜென்ரல் ஒரு ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்து பாருங்கள், இட் இஸ் லீனியர். தட் இஸ் எப்படி? இட் இஸ் ஆல்வேஸ் ரிட்டன் இன் அ லீனியர் ஃபார்ம் இன் விச் ரைபோநியூக்ளியோடைட் ஆக்ட் ஆஸ் லெட்டர்ஸ். ரைபோநியூக்ளியோடைட்னா என்னது? AUGC, இந்த 4ம் சேர்ந்தது தான். பிகாஸ் அங்கே யுராசில் இருக்கும், தைமின் வராது. ட்ரிப்ளெட் என்னும் போது தே ஆர் ஆல்வேஸ் எக்ஸ்பிரஸ்ட் இன் ட்ரிப்ளெட்ஸ். நியூக்ளியோடைடு இந்த நைட்ரோஜனஸ் பேஸ் வந்து தே ஆர் ஆல்வேஸ் வந்து 3 லெட்டர்ஸாக இருக்கும். அந்த 3 லெட்டர்ட் நியூக்ளியோடைட் ட்ரிப்ளெட்ஸ்க்கு பேர் கோடான்ஸ். ஓகேங்களா? தே ஸ்பெசிஃபை த நியூக்ளியோடைட் பேசஸ் இன் த டிஎன்ஏ ஆர்என்ஏ. நான் ஆம்பிகுவஸ் அப்படின்னும் போது ஒரு கோடானும் ஒரு அமினோ ஆசிடை ஸ்பெசிஃபிக்காக குறிக்கும். ஓகே, இது வந்து அந்த ஸ்பெசிஃபிசிட்டியை அதிகம் பண்ணுறதுக்கு டெம்பரேச்சர், ஓகே, ஸோ லோ டெம்பரேச்சர், ஹை மெக்னீஷியம் கான்சன்ட்ரேஷன், இது எல்லாமே முக்கியம். டீஜெனரேட் அப்படின்னும் போது ஒரு அமினோ ஆசிட் கேன் பி ஸ்பெசிஃபைட் பை மோர் தேன் 1 கோடான். இப்போ மெத்தியோனின் ட்ரிப்டோபானுக்கு 1ன்னு இருக்கும்போது, இப்போ செரைன்லாம் பார்த்தீங்கன்னா 6 அமினோ ஆசிட் இருக்கும், 6 கோடான் இருக்குது அதுக்கு ஸ்பெசிஃபை பண்ணுறதுக்கு, 6 டிஃப்ரெண்ட் கோடான்ஸ் இருக்கும் to code for 1 amino acid. So that we call it as degenerate. அடுத்து நான் overlapping அப்படின்னும் போது even though அது வந்து orderly arranged இருக்கும். So it means that any single ribonucleotide ஒரு specific position in mRNA is a part of only one triplet. So அந்த overlapping அங்க இருக்காது. And universally we follow, because with some minor exceptions in case of some organisms and mitochondrial thing, comma-less, you don't have comma, no punctuations, ஓகே, அப்படியே சீக்வன்ஸாக படித்து தான் அது டிரான்ஸ்லேட் ஆகி நம்மளுக்கு அமினோ ஆசிட்ஸாக அப்படி தான் நம்மளுக்கு வந்து சிந்தசிஸ் ஆகி வரப்போகுது. இது வரைக்கும் எல்லாருக்கும் புரியுதா? மைதிலி, ஹரி, ஓகே, எனி டவுட்ஸ்? clear? Shall I proceed to the next? Yes, children? Okay, Hari and okay, fine. I'll just go to the next part of it, which is the Wobble Hypothesis. So when we read about this Wobble Hypothesis, what is wobbling அப்படினு தெரியணும்னா we should know first about the TRNA. TRNA அப்படினு பார்த்தீங்கன்னா it is also called as the adapter molecule. Okay, it is an adapter molecule. Okay, இதில் என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த பர்டிகுலர் நியூக்ளியோடைடு, இந்த என்ன சொல்கிறது, இந்த பர்டிகுலர் கோடான் இந்த அமினோ ஆசிடுக்கு வந்து கோட் பண்ண போகுது அப்படின்னு இருக்கும்பொழுது வாட்சன் அண்ட் கிரிக் அவங்க என்ன பண்ணுவாங்க, இந்த கான்செப்ட்லேயே நீங்கள் இருக்கிறீங்க, இதையும் தாண்டி ஒன்று இருக்குது, அதுக்கு பேர் தான் வாபிள் ஹைபாத்தசிஸ் ஆர் வாபிள் பேரிங் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. இதில் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளுக்கு வந்து கான்செப்ட் என்னென்னா, நம்மளுக்கு கிட்டத்தட்ட பாருங்கள் 61 கோடான்ஸ் இருக்கா, அது மொத்தம் எத்தனை அமினோ ஆசிட்ஸை ஸ்பெசிஃபை பண்ண போகுது? 20 அமினோ ஆசிட்ஸை ஸ்பெசிஃபை பண்ண போகுது. இது எல்லாருக்குமே தெரியும். அப்படின்னா தட் மீன்ஸ் தேர் ஷுட் பி 61 டிஆர்என்ஏ. மைண்டில் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, 61 கோடான்ஸு, 20 அமினோ ஆசிட், நம்மளுக்கு 20 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ். இது நான் சொல்ல வேணாம், நீங்களாம் கெமிஸ்ட்ரியில் புளியாக இருப்பீங்க, ஓகேவா? ஸோ யூ மஸ்ட் பி நோயிங் திஸ் பேசிக். ஸோ 61 கோடான்ஸ் 21 அமினோ ஆசிட்ஸ்க்கு ஸ்பெசிஃபை பண்ண போகுது. அப்போ 61 டிஆர்என்ஏ
நல்லா புரிஞ்சுக்கோங்க. There should be 61 tRNA for these amino acids. However, இப்படி இருக்காது. நம்ம அப்படிதான் நினைப்போம். ஓகே, இது கோடான், ஆன்டிகோடான் யார் கொடுப்பாங்க? tRNA. ஸோ 61 tRNA இருக்குமா? பட் தட் இஸ் நாட் த கேஸ். ஸோ வாட் வில் பி தேர்? இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, Francis and they will say that the same tRNA may be able to recognize more than one codon. This is what we call it as Wobble hypothesis. So according to this hypothesis, அவங்க என்ன சொல்ல வருவாங்க? That is, let me tell you, according to this hypothesis, they will say that there is something called, okay, that is a steric requirement between the anticodon of the tRNA and the codon of the mRNA. ஓகே, ஸோ இது ரெண்டும் மேட்ச் ஆகி தான் நம்மளுக்கு ஸ்ட்ரிக்டாக வரணும். அப்போ த ஃபஸ்ட்டு 2 பொசிஷன்ஸ் இருக்குது பாருங்கள், தட் வில் பி வெரி வெரி ஸ்ட்ரிக்ட். பட் த தேர்ட் பொசிஷன் இஸ் வெரி ஃப்ளெக்சிபிள். இந்த 3 பொசிஷன் இப்படி எம்ஆர்என்ஏயில் இருக்குன்னும் போது இதுக்கு ஏற்ற கரெக்டான ஆன்டிகோடான் வந்தால் தான் நம்மளுக்கு அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிட்ஸோ ஏதோ ஒன்று சிந்தசைஸ் ஆக போகுது. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, இந்த ஃபஸ்ட்டு 2 வந்து வில் பி வெரி ஸ்ட்ரிக்ட் ஃபார் தட். வி கான்ட் keep changing the position in the tRNA. But what will happen to the third one? The third one position is very very flexible. Hence 2 codons that code for the same amino acid and they will only differ in the last portion. இப்போ ஒரு அமினோ ஆசிட் எடுத்துக்கிட்டோம்னா ஒன்லி வந்து ஃபஸ்ட்டு 2 வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருக்கும், அந்த லாஸ்ட் தான் வந்து மாறும். அப்போ அவங்க அதை என்ன சொல்கிறாங்க, தட் தேர்ட் பொசிஷன் கேன் யூஸ் த சேம் tRNA in the protein synthesis. ஸோ ஒரு அமினோ ஆசிட்க்கும் ஒரு tRNA வச்சுக்க வேண்டாம். ஸோ இந்த தேர்ட் பொசிஷனுக்கு பேர் தான் வாபிள் பொசிஷன். இந்த தேர்ட் பொசிஷனுக்கு தான் என்ன பேர் சொல்கிறோம்? வாபிள் பொசிஷன். திரும்பி ஒரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. மொத்தம் 61 கோடான் இருக்கா? எத்தனை அமினோ ஆசிட் இருக்குது? 20 அமினோ ஆசிட். அப்போ நம்ம உடனே என்ன பண்ணுவோம், கோடான் இருந்து ஆன்டி கோடான் எங்கே இருக்கும்? டிஆர்என்ஏல இருக்கும். ஸோ இது ரெண்டும் இந்த கோடான் வந்து இந்த ஆன்டி கோடான் டிஆர்என்ஏல இருக்கிறத ஸ்பெசிஃபை பண்ணி நம்மளுக்கு வந்து என்ன பண்ண போகுது, அந்த ப்ரோட்டீன் சிந்தசிஸ்க்கு அமினோ ஆசிட் சீக்வன்ஸ்க்கு ஹெல்ப் பண்ண போகுது. அப்போ என்ன சொல்ல வரும்னா, அப்போ 61 டிஆர்என்ஏ இருக்கும்னா அப்படி கிடையாது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த லாஸ்ட் அந்த அமினோ ஆசிட் வந்து கொஞ்சம் ஃப்ளெக்சிபிள். அந்த நியூக்ளியோசைடு சீக்வன்ஸில் லாஸ்ட் அந்த கோடானில் இருக்க அந்த ட்ரிப்லெட்டில் அது மாத்திரம் ஃப்ளெக்சிபிள். ஸோ அது ஃப்ளெக்சிபிளாக இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்மளுக்கு வந்து என்ன நடக்குது, அந்த பொசிஷன் வந்து இட் லேக்ஸ் த ஸ்பெசிஃபிசிட்டி. அதனால் அதுக்கு பேர் தான் வாபிள் பொசிஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். So according to this, major degeneration occurs at the third position, while the first 2 bases do not change. The third base is called wobble base or wobble position. இது எங்க இருக்கும்னா tRNA ல. So this wobble base of codon lacks specificity and the base in the first position of the anticodon is usually abnormal. So அப்போ இது என்ன ஃபார்ம் பண்ணும், இனோசைன், pseudouridine, tyrosine. இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸாம்பிளில் கொடுத்து இது என்ன டைப் ஆஃப் அமினோ ஆசிட்ஸோ இல்லை என்ன இது பெஸ்ட் எக்ஸாம்பிள் குறிக்குது அப்படின்னா, யூ கேன் சே ஃபார் வாபிள் பொசிஷன். These abnormal bases are able to pair with more than one nitrogenous bases at the same position. Say inosine சொல்கிறோம் வச்சுக்கோங்களேன், it can pair up with A, C, U. The pairing between unusual bases of tRNA and wobble base of mRNA is called wobble pairing. So usual pair ஆகாம unusual pairing of mRNA codon with the anticodon of tRNA, you call it as wobble pairing. ஓகேவா? ஒரே வார்த்தையில் முடிக்கிறோம் மேம், எங்களுக்கு வந்து சிம்பிளாக ஒரே வார்த்தையில் சொல்லுங்க அப்படின்னா இதான். mRNAல கோடான், tRNAல ஆன்டிகோடான், unusual pairing-ஆக போகும்போது what will happen? Then it will result in what? Wobble pairing. Because the third position is not very specific, very flexible, and that is what is called wobble base or wobble position. Okay. So next, coming to the interesting part of it, what we call it as the mutations and the genetic code. Okay, coming to the mutations and genetic code, when I say the word mutation, we already know about the mutation. So it is going to bring a change in the sequence. Okay, in the sequence, particularly in the DNA and the sequence. So mutation பற்றி படிக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு DNA அந்த ஜீன்ஸ் இது எல்லாமே தெரியணும். பிகாஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have the double helical structure of the DNA.
ஸோ இப்படி தான் அரேஞ்ச் ஆகிட்டு இருக்குது இல்லையா? ஸோ இந்த பர்டிகுலர் இந்த அரேஞ்ச் ஆகிருக்க இந்த பொசிஷனில் தேர் கேன் பி எய்தர் டெலீஷன் ஆர் திஸ் என்டையர் திங் கேன் பி ரீஅரேஞ்ச்ட் ஆல்சோ. ஓகே, ஸோ தேர் வில் பி லாஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் ஆர் தேர் கேன் பி கெயின் ஆஃப் ஃபங்க்ஷன். இந்த மாதிரி போகிற மியூட்டேஷன் தான் ரெண்டு இருக்குது. வாட் இஸ் கால்ட் த பாயிண்ட் மியூட்டேஷன் அண்ட் ஃப்ரேம் ஷிஃப்ட் மியூட்டேஷன். See, we have the genetic code. Acha, the genetic code la, what happens, it is very more prone for mutation. So anga enna ago, either a deletion of that code or a addition of some code or rearrangement, appa enna ago, it will result in mutation. We call either as point mutation or frame shift mutation. Let me tell you what is it. So when I use the word point mutation, it affects a single base. The best example I'll always say is sickle cell anemia. So sickle cell anemia la enna nadakudhu anga vandu pathina, you know that in the beta chain in the 6th position the glutamic acid is the amino acid. The glutamic acid will be replaced by valine. Acha, okay, so what is happening here? Usually to express this glutamic acid, what is the DNA la enna sequence irukano? Normala parunga, it should be GAG. So idukku pairing CTC. Okay, so GAG is the protein. So GAG is the nucleotide triplet. It has to code for GAG. GAG nu vanda glutamic acid. This is the normal protein. But if there is going to be a point mutation at a particular point abdinumbodu, see, just instead of this the GAG and CTC ku badala, this small point it is getting mutated. So instead of GAG, it is becoming GUG. So this GUG will code for valine rather than glutamic acid. So this is a mutant protein leading to the what you call the disorder. Okay, so that is what we call it as autosomal disorder, the sickle cell anemia. So point mutation affects a single base. In this, a base substitution. So there is a substitution or a nucleotide replacement occurs in which a base is substituted for another at a specific location in a gene. So it changes a single codon in the mRNA. So this is the mRNA. It changes the single codon in the mRNA, leading to the development of the disease, sickle cell anemia. Frame shift mutation abdinumbodu, it is changing the entire frame. Either there can be insertion of one new frame or deletion of the existing frame. So andha madri pogumbodhu it results in various other problems. So frame shift mutation affects more than one base in DNA. So this is a normal one. Okay, by deletion. So see the usual one, it's getting deleted up, or insertion of one or more bases, or there is getting insertion of more bases sequence beyond the deletion or insertion, and that is called deletion or insertion mutation. So all these will lead to characteristic those genetic disorders. Adha concept. Ipo puriyudungala, enga prachana aarambichi enga vandu namakku problems varudhu. So this is where you need to understand. Okay, let us come to the next interesting, what is called that, what shape you are seeing, it is the TRNA, which is the adapter molecule nama solluvom. So the TRNA, whatever you speak, okay, the TRNA, it is called the adapter molecule. So in the process of translation, so that is a ideal thing that I would like to say. So namukku and the translation process la, okay, so the process of translation namukku irukku. So in the particular process of translation, what happens, whatever mRNA kitta irukku, mRNA kitta irukra and the codon, and the coding, அதை டீகோட் பண்ணி அந்த அமினோ ஆசிட் சீக்வென்ஸை கொண்டு வர்றது தான் இங்கே நடக்க போகிற வேலை. ஸோ இது டீகோட் ஆனால் தான் நம்மளுக்கு என்ன ப்ரொடியூஸ் ஆகும், அந்த பாலிபெப்டைட் செயின் ப்ரொடியூஸ் ஆகும். நான் சொல்ல வர்றது புரியுதுங்களா? எம்ஆர்என்ஏல நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த கோடான் இருக்கும், அதுதான் அந்த கோடை கேரி பண்ணிட்டு வரும். இப்போ அந்த டிஆர்என்ஏ என்ன பண்ணும், அதுதான் லிங்க்கு. எதுக்கு லிங்க்கு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இப்போ வந்து சேஃப் சம்படி இஸ் கம்மிங் ஃப்ரம் ஜப்பான் ஆர் ஃப்ரம் ஜெர்மன். ஓகே, இப்போ எனக்கு வந்து அந்த லாங்குவேஜ் தெரியாது. ஸோ ஐ வில் ஹாவ் சம்படி ஆஸ் அ டிரான்ஸ்லேட்டர் who will explain me that Germany or Japanese to me in English, and நான் கன்வே பண்ணுறதை அவங்கக்கிட்ட அங்கே கன்வே பண்ணுவாங்க இல்லையா? ஸோ கன்வே பண்ணும்போது அந்த வாட் எவர் எங்களோட அந்த டாக் வித் லெக்சர் ஆர் இன் டேர்ம்ஸ் வித் மெடிசன் இதெல்லாம் we can discuss.
அதே போல தான் டிஆர்என்ஏ என்ன பண்ணுன்னா ஒரு லிங்க் மாதிரி, யாருக்கும் எம்ஆர்என்ஏக்கு லிங்க்கு. அது என்ன பண்ணும், எம்ஆர்என்ஏ இது இந்த கோடு அப்படின்னு அதுக்கு தான் தெரியும். அது படித்து பார்த்துட்டு இங்கே என்ன பண்ண போகுது, இந்த ரைபோசோமல் யூனிட்டில் அந்த பர்டிகுலர் அமினோ ஆசிடை சிந்தசைஸ் பண்ணி ப்ரோட்டீன் செயின், அந்த பாலிபெப்டைட் செயினை சிந்தசிஸ்க்கு யூஸ் பண்ண போகுது. ஸோ டீகோடிங் வந்து அங்கே தான் நடக்க போகுது. ஓகேங்களா? ஸோ தட் இஸ் வாட் யூ நீட் டு நோ. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரான்சிஸ் அண்ட் கிரிக் வந்து 1958 அவங்க தான் இதை வந்து ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆர்என்ஏ, தட் இஸ் டிஆர்என்ஏ, வேர் நோன் பிஃபோர் த ஜெனட்டிக் கோட். ஸோ ஜெனட்டிக் கோடு அப்புறமா தான் அதை பற்றி பேச ஆரம்பித்தாங்க. ஸோ டிஆர்என்ஏவை அவங்க அதுக்கு முன்னாடியே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இட் இஸ் கால்ட் த சாலுபிள் ஆர்என்ஏ ஆல்சோ அண்ட் டிஆர்என்ஏ. ஓகே, தேவர் கால் த சாலுபிள் ஆர்என்ஏ, டிஆர்என்ஏ, அடாப்டர் மாலிக்யூல், மாதிரி நிறைய பேர் இருக்குது. So see the thing we will read here. So the tRNA is intermediate link between reading of codons on mRNA and formation of amino acid chain for protein. The adapter molecule was assigned to tRNA by Francis Crick, the first person to determine the base sequence of tRNA, and the anticodon was Robert Colley. Okay, so tRNA also will have the triplet nucleotide sequence. Okay, what we call that as anticodon. இது எப்படி இருக்கும்னா, it will be complementary base pair to the mRNA. For example, mRNAல வந்து say AUGCU இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இதோட பேரிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, ஆல்வேஸ் வந்து பார்த்தீங்கன்னா adenine to guanine, okay, and say adenine to cytosine and guanine to cytosine. But instead of thymine, we have the uracil here. So இங்க எப்படி போகும்? So you see like this. So they will always form the complementary base pairing between the mRNA codon, whatever is there at the base pair and the sequence ku da idu pannum. That what is happens during the translation. So tRNA, it has got the clover leaf secondary structure. பாருங்க, clover leaf மாதிரி இருக்கும். நம்ம கார்ட்ஸ் விளையாடுவோம்ல, பிளேயிங் கார்ட்ஸ், அதில் இந்த clover shape leaf பார்ப்பீங்களா, இந்த அந்த மாதிரியே இருக்குது பாருங்க. இது clover shapeல இருக்குது. So it looks like it has got 4 arms, 1 2 3 4 arms இருக்குது. And it has got an amino acid attachment. இது யூனிவர்சிட்டி, உங்கள் நீட் எக்ஸாமில் கேட்பாங்க, 3-OH, that is amino acid attach ஆகிற இடம் எதுன்னு கேட்பாங்க. It is a 3-OH is the amino acid attachment place. So it has got, it's a clover leaf shape. It has got 4 arms. What are the 4 arms? It has got an amino acid acceptor arm. So 4 arms அப்படின்னு சொல்லிட்டோம். ஒன்று வந்து amino acid acceptor system, அதுதான் 3-hydroxyl இடத்துல. You have a DHU arm, you have anticodon arm, you have a variable arm and a T arm. So 4 arms are there and one for the amino acid acceptance. Okay, I think you are all able to follow Maithili and Hari. Clover leaf secondary structure வந்து is internal base pairing வச்சு இருக்கும். Okay. Now in tRNA, about half of the nucleotides are base paired to produce the paired stems. So 5 regions are unpaired or single stranded. Okay, so that will be there. இப்போ வந்து when you take the structure of the what you call the tRNA, நம்மளுக்கு பாதிக்கு மேலே நியூக்ளியோடைடு வந்து பேஸ் பேர் ஆகிருக்கும். ஸோ அது வந்து கிட்டத்தட்ட அந்த ஸ்டெம் மாதிரி இருக்கும். ஒன்று சிங்கிளாக ஸ்ட்ராண்டாக இருக்கலாம், இல்லை இந்த மாதிரி டபுள் ஸ்ட்ராண்டாகவும் இருக்கலாம், பேரப்பாயிட்டு. ஸோ தட் வி நீட் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ ஆல் ஆர் ஏபிள் டு ஃபாலோ திஸ். ஸோ யூ கேன் see the anticodon loop there. So in anticodon loop, what you see for? So the anticodon loop contains 7 bases, out of which 3 nucleotides forms anticodons. ஸோ ஆன்டிகோடான் லூப்பில் நம்மளுக்கு 7 பேஸ் இருக்குது, பட் அதில் 3 தான் வந்து நம்மளுக்கு ஆன்டிகோடான் ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ விச் வில் ஃபார்ம் த பேஸ் பேர் வித் த காம்ப்ளிமெண்ட்ரி கோடான் இந்த எம்ஆர்என்ஏ டியூரிங் டிரான்ஸ்லேஷன். ஸோ எம்ஆர்என்ஏல கோடான்ஸ் இருக்கும்போது, ஓகே, த பேஸ் இந்த கோடான் CGUA, வாட் வில் பி த பேஸ் இந்த ஆன்டிகோடான்? C to G, G to C, U to A and A to U. Okay, the A, U or C ன்னு வரும்போது it is I. So out of the 7, only 3 nucleotides will form the anticodon. So next we will discuss about each of these arms.
So you have to know that the DHU harm. Okay, இது வந்து பார்த்தீங்கன்னா it will have that is DHU harm na, that contains the modified dihydrouridine ன்னு சொல்லுவாங்க, அதான் இந்த பேர். Okay, with D loop contains a dihydrouracil, இந்த இடத்துல dihydrouracil, which is an unusual pyrimidine. It is a binding site for the amino acetyl synthase enzyme. இது எக்ஸாம்ல கேட்பாங்க. It is a binding site for amino acyl synthetase enzyme. இது DHU arm. What about the T arm? What we call it as T arm, or the symbol in the symbol இருக்குல்ல இது. This will denote for the pseudouracil. The omega மாதிரி இருக்குல்ல, pseudouracil. It's actually this portion. இது வந்து modified base. So this will be the binding site for ribosomes. அது ஞாபகம் வச்சுக்கணும். Then we have a variable arm which will have nearly 3 to 21 nucleotides. And then we have the what is that called, the anticodon arm, that will have the anticodons. Okay, and then we have the amino acid acceptor. இங்க வந்து பார்த்தீங்கன்னா அந்த free 3-OH அது வந்து or of the CCA இதுவும் கேட்பாங்க. 3OH, that is third 3-hydroxyl group, or CCA இந்த sequence இருக்குல்ல of the 3-OH, அதுதான் வந்து needed for the amino acid attachment. So இந்த tRNA-ல வந்து நீங்க பார்த்தீங்கன்னா it is going to help in transport amino acids from surrounding cytoplasm to the site for protein synthesis. இந்த concept தெரியணும். Okay, so okay children, now coming for the question answer session. Okay, in tRNA, CCA-OH is present at 5' end. T pseudouridine C loop, that is T arm, loop for attaching the amino acid. DHU loop for binding with the AA activating enzyme, that is the enzyme amino acid. There are 3 recognition sites. So tRNA which will be the right statement? Okay, I'm waiting for your answers ma. Hari and Maithili, please இதுக்கு என்ன ஆன்சர் சொல்லுங்க. இப்போ tRNA-லன்னு பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே இந்த ஸ்ட்ரக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த CCA இருக்குல்ல, தட் திங், அந்த 3 அது வந்து 3' தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இங்கே 5' இருக்காது. இந்த லூப் இருக்குல்ல, வாட் எவர் தட் T arm, அது வந்து வாட் ஹேப்பன்ஸ், இட் வில் யூஸ்வலி ஹாவ் தட் ஒன் ஃபார் அட்டாச்சிங் வாட் த ரைபோசோம், நாட் த அமினோ ஆசிட். 3 recognition sites கிடையாது. So the DHU loop for attaching this amino acid activating enzyme is the right answer. மைத்திலி இங்க பாருங்க. ஸோ இங்க பாருங்க, அந்த T arm வந்து for attaching the ribosome, binding ribosome, not for amino acid. ஓகேங்களா, புரியுதுங்களா ஹரி அண்ட் மைத்திலி? குட் ஜாப். Select the correct one with respect to Wobble hypothesis. So correct one is select பண்ண சொல்றாங்க. Third base of a codon lacks the vibrating capacity. Third base can establish hydrogen bonds even with non-complementary anticodon. Specificity of anticodon is particularly determined by the first 2 codon. Major cause of the degeneracy is the first 2 nitrogen bases of the codon. So இதில் எது கரெக்டிவ் in respect with Wobble hypothesis? Wobble hypothesis என்ன சொன்ன, mRNA ஓட சீக்வன்ஸும் tRNA இருக்கிறது, there is an unusual base pairing that is resulting in the Wobble pairing. So இப்போ நீங்கள் என்ன சொல்வீங்க இங்கே? So the answer is this. So the third base வந்து vibrating கிடையாது, that is not very specific, that's not fixed, that should be the answer. Coming here, the specificity of that anticodon, it's not the anticodon. Okay, so the specificity of the anticodon only is particularly determined by that, not the first 2 codon. அதையும் பார்த்துக்கணும். The degeneracy also is not with the, so what should be the right answer? The third base can establish the hydrogen bond with non-complementary anticodon. With non-complementary anticodon கூட போகும்போது தான் Wobble position, or we call it as the Wobble pairing, அந்த மாதிரி சொல்லுவோம். ஓகேங்களா? எஸ், you're able to follow? Yes, Hari Krishnan. Yes children, you're all able to follow. Any doubts with this? We'll go to the next. Hari Krishnan, you have put the answer as 3. That is, the specificity of the anticodon is particularly determined by the first 2 codon. That is what you have mentioned, right? So that will not be there. See, the first 2 position, okay, is very strict. Okay, is very, very strict.
Okay, but is more flexible at the third position. We are talking this in terms with the mRNA. Okay, so that will not apply here. Okay, fine. One aspect which is not a salient feature of genetic code is its being specific, degenerate, ambiguous, universal. Specific sollitom, degenerate solno, more than one amino acid code agudhu, universal. It should be non-ambiguous because a particular codon will code only for that same amino acid. Okay, that will be the answer. Okay, Hari and Maithili. Degeneration of a genetic code is attributed to the first member of a codon, second member of a codon, entire codon, third member of a codon. So what should be the answer? Degeneration of genetic code na enga varum? 3 irukku. Say for example, okay, appa enga irukum the degeneration of the thing? It is the third member of a codon. Genetic code translates the language of RNA into that of protein, RNA into that of DNA, amino acids into that of RNA, proteins into that of DNA. So genetic code எதை வந்து language மாத்த போகுது? So RNA இருக்க language it is going to translate into the protein. அதுதான் வந்து answer for this concept. The first discovered codon என்னது? It is nothing but UUU. Okay, so that is the first discovered. Find out the incorrect match. Okay children, I see you all putting up the right answer. Excellent. Okay, good. Find out the incorrect match. UUU, phenylalanine, UAG, sense codon, GUG, valine, UGG, tryptophan. So which is the incorrect match? It is the UAG. Because UAG is not a sense codon, it is a stop codon. நான் சொன்னல 3 நல்ல எக்ஸாம்ல படிச்சு வச்சுக்கோங்கன்ட்டு. So the stop codon is the UAG, which is not a sense codon. It is a nonsense codon or a stop codon. That point you should know. Okay, va? Hari and Maithili. Now we'll go to a nice interesting topic of what is called the translation. So what is translation? It is a process என்னன்னா amino acids எல்லாமே polymerize ஆகி முத்துச்சரம் போல கோர்த்து ஒரு பாலிமர் செயின் மாதிரி ஃபார்ம் பண்ணுது. அதுதான் translation. Translation யூஸ்வலாக எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது வந்து சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். ஓகேங்களா? ஸோ சைட்டோபிளாசமில் தான் நடக்கும். அந்த 20 டிஃப்ரெண்ட் அமினோ ஆசிட்ஸ்க்கு கோடு பண்ணுறது தான் இந்த வேலை. இந்த கான்செப்ட் தெரியும். ஸோ எம்ஆர்என்ஏ கிட்ட இருக்க கோடான இங்கே என்ன நடக்குது? அந்த வரக்கூடிய கோடான் ட்ரிப்ளெட் நியூக்ளியோடைட் ட்ரிப்ளெட்ஸாக இருக்க போகுது. ஓகேவா? அந்த ஜெனட்டிக் கோடுன்னு சொல்கிறோம். அதில் வந்து என்ன நடக்க போகுது? அதில் கரெக்டாக இந்த டிஆர்என்ஏ லிங்க் மாதிரி ஃபார்ம் பண்ணி இந்த நியூக்ளியோடைட் சீக்வன்ஸ்க்கு இந்த அமினோ ஆசிட் தான் அப்படிங்கிறது ப்ரோட்டீன் சிந்தசைஸ் பண்ணி ப்ரோட்டீன் செயினை ஃபார்ம் பண்ணுறது தான் இந்த டிரான்ஸ்லேஷனோட வேலை. ஓகேங்களா? இது எங்கே நடக்கும்னு எக்ஸாமில் கேட்பாங்க. சைட்டோபிளாசம். ஓகேவா? Yes, okay children. So the process by which amino acids are polymerized to form polypeptide is known as translation. So it is a process of protein synthesis that is carried out in the cytoplasm and forms one of the most complex activities in a cell. So இது ரொம்ப முக்கியம். They'll ask in the exam. So it is a complex process and it requires 20 different amino acids. They are coded in the precise order and sequence. So நான் சொன்னல மொத்தம் 20 different amino acids வந்து sequence இருக்கும். ஸோ ஒரு ப்ரோட்டீன், இப்போ ஒரு ப்ரோட்டீன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இன்சுலின் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இன்சுலினுக்கு இப்படி ஓகே ஃபார் எக்ஸாம்பிள் அதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ 51 அமினோ ஆசிட்ஸ் தேவைப்படுது அப்படின்னும் போது இதுதான் அதோட சீக்வன்ஸ் அப்படிங்கிறது ஃபார்ம் ஆகிறது. ஸோ இந்த ப்ரிசைஸ் ஆர்டர் சீக்வன்ஸில் தான் இது மாதிரி ப்ரோட்டீன்ஸ், ஹார்மோன்ஸ் ஆகட்டும், விட்டமின்ஸ் ஆகட்டும், என்சைம்ஸ் ஆகட்டும் இப்படி தான் ஃபார்ம் ஆக போகுது. The sequence in which bases are present in the mRNA determine the sequence in which amino acids will be present in the polypeptide. So இந்த mRNA அங்கே நம்ம DNA strandலேருந்து காப்பி ஆகிட்டு வர அந்த பர்டிகுலர் what you call அந்த சீக்வன்ஸ் தான் நம்மளுக்கு என்ன டைப் ஆஃப் ப்ரோட்டீன் வந்து வரணும் அப்படிங்கிறது டிட்டர்மைன் ஆக போகுது இந்த பாலிபெப்டைட் செயின். ஸோ டிரான்ஸ்லேஷன் எங்கே நடக்கும்னா சைட்டோபிளாசமில் நடக்கும். எந்த பார்ட்டில் நடக்கும்னா ரைபோசோம்ஸ். இது நல்ல கிளியராக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இன் திஸ் ப்ராசஸ் 3 டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ ஆர் இன்வால்வ். ஸோ ஆர்என்ஏன்னு பார்க்கும்போது இப்போ எம்ஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து டோட்டலாக வேறு வேலை. அது என்ன பண்ணுது? டிஎன்ஏ ஸ்ட்ராண்ட்லேருந்து அங்கே போயிட்டு அது டிரான்ஸ்கிரிப்ஷனுக்கு ப்ராசஸ்க்கு ஹெல்ப் பண்ணிவிட்டு நியூக்ளியர் போர் வழியாக நியூக்ளியஸ்லேருந்து சைட்டோபிளாசமுக்கு வந்துட போகுது. அப்போ 3 to 5 rRNA molecules they are present as a part of structure of each ribosome. So 40 to 60 tRNA molecules will function as adapters
by facilitating the incorporation of the proper amino acids into polypeptides based on the specific nucleotide sequences in the mRNA. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா mRNAலேருந்து அந்த கோடான் வர இந்த டிஆர்என்ஏல என்ன பண்ணும், கிட்டத்தட்ட அது அடாப்டர் மாலிகுல் மாதிரி ஆக்ட் பண்ணிகிட்டே வரும். ஸோ இது கரெக்டாக இந்த சீக்வன்ஸ்க்கு இந்த ஆன்டிகோடான்ஸ் இப்படி வரும்பொழுது இது என்ன ஆகும், இது ரெண்டும் இது வந்து லிங்க் ஆகி இது சொல்லும்பொழுது இந்த கோடு இந்த அமினோ ஆசிட்ஸ் அப்படியே இது சிந்தசைஸ் ஆகி ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு ஸ்பெசிஃபிக் பாலிபெப்டைட் செயினாக சிந்தசைஸ் ஆகிட்டு போயிட்டு இருக்க போகுது. இதுதான் இந்த பேசிக் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது பார்த்தீங்களா? சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகிட்டே போகிறது. தே ஆல் வில் பி ஜாயின்டு பை அ பாண்ட். வாட் இஸ் தட் பாண்ட்? இட் இஸ் கால்டு த பெப்டைட் பாண்ட். ஓகே, இதுக்கு பேர் என்ன? பெப்டைட் பாண்ட். ஸோ இந்த பெப்டைட் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு நம்மளுக்கு ஏடிபிலாம் தேவைப்படும். ஸோ இட்ஸ் an energy requiring process. So the amino acids are joined by a bond which is known as peptide bond. Since peptide bond formation is an energy requiring process, okay, so activation of amino acids take place with the help of ATP and linking to the tRNA. So இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, as இந்த பக்கம் that is mRNA கோடான் எடுத்துகிட்டு வந்து இப்படி இறக்குது. இப்போ என்ன ஆகும், நம்மளுக்கு அந்த tRNA இருக்குது. ஓகே, ஸோ இந்த அமினோ ஆசிட்ஸ், ஸோ டிஆர்என்ஏ கிட்ட ஆன்டிகோடான்ஸ் இருக்கும். ஸோ இதை பார்த்துட்டு அந்த அமினோ ஆசிட்ஸ் ஒன்று அந்த ரைபோசோமில் அதுக்கு வந்து ஏடிபி தேவைப்படும். அப்போ தான் வந்து என்ன ஃபார்ம் ஆகும், நம்மளுக்கு அங்கே ஏடிபி வந்து அட்டாச் ஆகி அதை ஆக்டிவேட் பண்ணி அந்த எனர்ஜி தேவைப்படும் போது தான் நம்மளுக்கு வந்து லிங்க் ஆகும் எங்கே, டு த டிஆர்என்ஏ. அப்போ தான் அந்த அமினோ ஆசிட் சிந்தசிஸ் ஸ்டார்ட் ஆகும். ஸோ அந்த அமினோ ஆசிட்ஸ் ஆர் அட்டாச் டு டிஆர்என்ஏ. எங்கே அமினோ ஆசிட் அட்டாச் ஆகும், திரும்பி ஸ்ட்ரக்சரை ரீகால் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், டிஆர்என்ஏக்கு வந்து நம்மளுக்கு என்ன இருக்கும், அந்த ஆர்ம்ஸ் இருக்குது. இதை தவிர அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ட் இருக்குன்னு சொன்னேன். ஸோ அந்த அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்டு தான் 3OH டெர்மினல் ஆஃப் த டிஆர்என்ஏ. அந்த அமினோ ஆசிட்ல அந்த அமினோ ஆசிட் 3OH dash அந்த 3-OH terminal of tRNA இருக்கு பார்த்தீங்களா, தட் இஸ் த கார்பாக்சில் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் போய் அதில் அட்டாச் ஆகிக்கும். ஓகேவா? அந்த மாதிரி போய் ஒரு டிஆர்என்ஏலும் இந்த அமினோ ஆசிட் அட்டாச் ஆகும்போது அதுக்கு பேர் ஒரு சார்ஜிங். இப்போ எப்படி நம்ம வந்து ஃபோன் தான், இந்த செல்ஃபோன் தான் வந்து உங்களுக்கு டிஆர்என்ஏன்னு வச்சுக்கோங்க. இங்கே வந்து அந்த கரெக்டாக அந்த ஃபார் எக்ஸாம்பிள் அந்த சார்ஜர் வந்து நான் போடுறேன், இந்த சார்ஜர் இங்கே போட்டு நான் ப்ளக் பண்ணுற மாதிரி அந்த 3OH டெர்மினலில் அந்த ஒரு அமினோ ஆசிடும் வந்து இங்கே ஒட்டும் போது இதுக்கு பேர் தான் சார்ஜிங் ஆஃப் த டிஆர்என்ஏன்னு சொல்கிறோம். ஓகே, ஸோ தட் இஸ் வாட் இஸ் கால்ட் அமைனோ அசிலேஷன் ஆஃப் த டிஆர்என்ஏ. இதை பாருங்கள், இப்போ வந்து நம்மளுக்கு வந்து அமினோ ஆசிட்ஸ் வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னும் போது அது எங்கே அட்டாச் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தே வில் பி அட்டாச் டு த டிஆர்என்ஏ. ஓகேங்களா? இப்போ ஆன்டிகோடான் ஆர்ம் இருக்கா டிஆர்என்ஏல, கோடான் எங்கே இருக்கும், எம்ஆர்என்ஏல. இது ஒன்றையும் ரீட் பண்ணி அமினோ ஆசிட் வருதா, அந்த வர அமினோ ஆசிட் எங்கே அட்டாச் ஆகும், டிஆர்என்ஏல அட்டாச் ஆகும். எந்த பார்ட் ஆஃப் டிஆர்என்ஏ, 3-OH அந்த அமினோ ஆசிட் அந்த டெர்மினல் இருக்குல்ல, அங்கே தான் அட்டாச் ஆகும். த கார்பாக்சில் குரூப் இருக்குல்ல, the carboxyl group of the amino acid will get attached to the 3OH terminal of the tRNA. இந்த process பேர் தான் charging of the tRNA or amino acylation of the tRNA. இது புரியுதுங்களா? இது எக்ஸாம்ல கண்டிப்பா கேட்பாங்க. ஓகே, so this is very important. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரைபோசோம், இப்போ வந்து நான் சொல்லிட்டேன் டிரான்ஸ்லேஷன்னாலே சைட்டோபிளாசமில் நடக்கும், ரைபோசோமில் நடக்கும். அப்போ இன் ப்ரோகேரியாட்ஸில் இங்கே ரைபோசோம்ஸ்னால் எங்கே இருக்கும், இட் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த செல். பட் இதே யூகேரியாட்ஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைட்டோபிளாசமில் தான் நம்மளுக்கு நிறைய யூகேரியாட்ஸில் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் டு ஸ்பீக் வித் த ரைபோசோம்ஸ், they are made up of 50% proteins, 50% RNA. ஸோ அந்த ஆர்என்ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா தேர் ஸ்ட்ரக்சரல் ஆர்என்ஏ ஆஸ் அ பார்ட் ஆஃப் ரைபோசோம் ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த ரைபோசோமில் வந்து ஒரு லார்ஜ் யூனிட் ஒரு ஸ்மால் யூனிட் இருக்கும், நம்ம ஏற்கனவே தெரியும். இப்போ இதே ப்ரோகேரியாட்ஸ்னா 70S, ஓகே, தே வில் ஹாவ் 30S சப் யூனிட் அண்ட் லார்ஜ் 50 யூனிட் ஆஸ் த சப் யூனிட் இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இன் ப்ரோகேரியாட்ஸ் த ரைபோசோம்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட் த செல், பட் இன் யூகேரியாட்ஸ் தே வில் பி லொக்கேட்டட் இன் த சைட்டோபிளாசம். So these are made up of 50% proteins and 50% RNA. So these RNA, they are called the structural RNA and they are going to be the part of the ribosomal structure. So one large and one small subunit of that will make up the what? The entire ribosome. So prokaryote la நம்ம 70S அப்படினா we have a small subunit of 30S and a large 50S subunit. இத பாருங்க, it has got the 50S large and a 30S small. இதே ஒரு யூகேரியாட்டிக் ரைபோசோமில் இது வந்து ப்ரோகேரியாட்டோட பெருசு, இட் இஸ் 80S. ஸோ இட் வில் ஹாவ் அ லார்ஜ் 60S சப்யூனிட் அண்ட் அ 40S சப்யூனிட்.
இப்போ இந்த 60s subunit will have 49 ribosomal protein. அது எப்படி பிரிக்கிறாங்க? 5s RNA எல்லாமே இந்த ஸ்வீட்பர்க் யூனிட்ஸ் டிபெண்டிங் ஆன் த செடிமெண்டேஷன் கோஎஃபிஷியன்ட் வச்சு இந்த மாதிரி நம்ம பிரிக்கிறோம். ஸோ we will have 5s RNA, 5.s RNA, 28s RNA. இதே 40sல 33 ribosomal units இருக்கும் and 18s RNA. ஸோ இந்த ரைபோசோம்ஸ் வந்து தட் இஸ் ப்ரெசன்ட் அப்பார்ட் ஃப்ரம் நியூக்ளியஸ் வெளியே, தட் இஸ் நியூக்ளியஸ் விடுங்க, அது உள்ள இல்லை, நான் சொல்கிறது சைட்டோபிளாசம் தவிர வேறு ஆர்கனல்ஸில் இருக்கிற அங்கே ரைபோசோம்ஸில் இருக்கக்கூடிய அங்கே இருக்க ரைபோசோம்ஸில் எவ்வளோ இருக்கும்னா தேல் பி வெரி ஸ்மால், தே ஆர் 60s. இது எக்ஸாம்பிள் கேட்பாங்க. ப்ரோகேரியாட்ஸில் எவ்வளோ? 70s. யூகேரியாட்ஸில் எவ்வளோ? 80s. இதே வந்து மைட்டோகாண்ட்ரியாலையும் குளோரோபிளாஸ்டில் இருக்கிற அந்த ரைபோசோம்ஸ் வந்து 60s. ஓகே, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே பாருங்கள், இந்த ஒரு கான்செப்ட் இங்கே புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த ரைபோசோம், ப்ரோகேரியாட்டிக் ரைபோசோம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஒன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் இஸ் கம்ப்ளீட், இந்த சப்யூனிட்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் டிசோசியேட் ஆகும். ஸோ ட்ரான்ஸ்லேஷன் போது இது எல்லாமே இணைந்து 50s 30s இப்படின்னு ஒன்றா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ரோகேரியாட்ஸில் நான் சொன்னேன் இல்லையா, நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா we will have this 50s subunits. இது எப்படியெல்லாம் பிரிஞ்சிருக்கலாம்? நியர்லி 31 ரைபோசோமல் இந்த மாதிரி ப்ரோட்டீன்ஸாக இருக்கும். அதை தவிர we will have 5s RNA, 23s RNA. இது சேர்ந்தது தான் இந்த 50s subunits ஆஃப் ப்ரோகேரியாட். இது 21 ரைபோசோமல் ப்ரோட்டீன், இது 16s RNA, இது சேர்ந்தது தான் இந்த 30s. ஸோ டியூரிங் த ட்ரான்ஸ்லேஷன் கம்ப்ளீட்டாக இருக்கும். ஒன்ஸ் அது முடிஞ்சோடனே அது டிசோசியேட் ஆகிடும். சேம் வே வித் மெமாலியன் ரைபோசோம் ஆல்சோ. இது வந்து say for 68 it is 49 ribosomal protein and for 40s subunit it is 33 ribosomal protein. ஸோ அது எப்படி பிரிச்சிருக்கு? 5s RNA, 5.s RNA and 28s RNA, that makes the 60s subunit. What about the 33 ribosomal protein, 18s RNA, that makes the 40s subunit. ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு தெரியணும். ஸோ டியூரிங் ட்ரான்ஸ்லேஷன் ஒன்றாக இணைந்து அது வேலையை பார்க்கும். ஆஃப்டர் தட் they dissociate and they will be there. ஸோ translation takes place in the ribosome present in the cytoplasm. ஓகேங்களா? ஸோ ரைபோசோம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக they will provide the surface for binding mRNA in the groove of smaller subunits. So what they are going to provide? The ribosomes வந்து அந்த it is going to give the surface. எதுக்கு? கரெக்டாக வந்து அந்த mRNA, இப்போ வந்து இதுதான் ரைபோசோம் அப்படின்னும் போது இந்த mRNA உள்ளே வரப்போகுது. இங்கே தான் அந்த mRNA, ரைபோசோமில் அந்த குரூவ் இருக்கும் அந்த சர்ஃபேஸில். ஸோ அதில் வந்து கரெக்டாக வந்து எது வந்து அந்த குரூவ் போய் அந்த குரூவில் போகும்? mRNA in a groove of what? The smaller subunit. அந்த smaller subunit போய் இது உட்காந்துரும். அப்போ நெக்ஸ்ட் நம்மளுக்கு அந்த TRNA அங்கே வந்து போகும். TRNAல கோடானை பார்த்து, நம்ம mRNA இருக்க கோடான் பார்த்து ஆன்டிகோடான் TRNA பார்க்கும். பார்த்தோன்னே இதான் அமினோ ஆசிட் அப்படின்னு வெளியே வரும். அது போய் TRNAவோட அமினோ ஆசிட் பக்கம் அந்த 3-OH இதில் போய் அட்டாச் ஆகும். ஒரு அமினோ ஆசிடும் இப்படி ஹைட்ரஜன் பாண்ட் மூலமாக ஃபார்ம் ஆகி கடைசியாக ஒரு பாலிபெப்டைட் செயினாக வெளியே வரும். இதுதான் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ். So ribosomes provide surface for binding of mRNA in the groove of smaller subunit, and since larger unit of ribosome has the enzyme peptide transferase on its P side, it helps in joining the amino acids by forming peptide bonds. So ribosomeல large unit இருக்கு, small subunit இருக்கு. Small subunitோட வேலை என்ன? அந்த mRNAவை அப்படியே அந்த grooveல பிடிச்சி வைக்கிறது. larger unitோட வேலை என்ன? அதில் வந்து நம்மளுக்கு ஒரு என்சைம் இருக்குது, that is called the peptide transferase. இது என்ன பண்ணும்? அந்த அமினோ ஆசிட் அங்கே ஃபார்ம் ஆகி வர அந்த ஹைட்ரஜன் பாண்ட் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் ஆக போகுது. கண்டிப்பாக எக்ஸாமில் இது கேட்பாங்க. ஓகே, ஸோ வாட் ஆர் த பேசிக் ஸ்டெப்ஸ் இன் த ட்ரான்ஸ்லேஷன்? ஸோ எப்படி நம்ம வந்து டிரான்ஸ்கிரிப்ஷனில் இனிஷியேஷன், எலாங்கேஷன், டெர்மினேஷன் பார்த்தோமோ அதே போல தான் ட்ரான்ஸ்லேஷன்லேயும் ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ ட்ரான்ஸ்லேஷனில் வந்து ஸ்டெப்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா we have what is called the initiation. Okay, we have initiation, elongation and termination. So the initiation of process வந்து ப்ரோகேரியாட்ஸும் யூகேரியாட்ஸில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். The sequence of RNA which has a start codon on side and the stop codon on the other and codes for the polypeptide is called the transitional unit of mRNA. ஸோ இதுதான் நம்மளுக்கு ஒரு mRNA சீக்வன்ஸ் ஃபுல்லாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ யூ வில் ஹாவ் அ start part of it and then you will have a stop part of it. Okay, say for example it has got the stop codon. Okay, now what will happen in the entire sequence? Okay,
So say the stop codon UAA or whatever. So in the codon இங்க இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்ன ஆகும்னா from where you have a start codon till where it ends we have a stop codon. That entire thing we call it as the transcriptional unit of the mRNA. இதில் வந்து பார்த்தீங்கன்னா some sequence வந்து they will not be translated in the mRNA. So they will be present before the start codon. For example இது AUGன்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சில sequence இங்க இருக்கும். Which will be at the 5' end to 3' end. So 5' endல தான் start codon இருக்கும். 3' endல தான் stop codon இருக்கும். சில இடத்துல இந்த untranslated region இருக்கும். Okay, before the start codon and after the stop codon. Okay, but அதோட இது வந்து ஒரு பெருசு இல்லை. So they are called the untranslated regions. They are called the untranslated region. However, they aid the efficient translation. Okay, so இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டார்ட் ஆகிறது ஏயுஜி, அதுக்கு முன்னே இருக்கிறத விட்டுருங்க. ஸ்டாப் ஆகிறது இந்த பாயிண்ட்லேருந்து, பட் அதுக்கு பின்னாடியே விட்டுருவாங்க. அந்த என்டையர் முன்னே இருக்கிறது தான் அந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் யூனிட். ஓகே, அந்த அன்ட்ரான்ஸ்லேட்டட் ரீஜன் வந்து இதில் பெரிய ரோல்னு கிடையாது. It will start from 5' end to 3' end of the mRNA. So the process of translation is divided into initiation, okay, elongation and termination of the polypeptide chains. So here you can see the entire process of the steps. So inga vandu neenga pathina you will have the activation of the amino acids. So with the help of this so that tRNA and with the help of the enzyme amino acyl tRNA synthetase, the amino acid is activated at its carboxyl group. So inga vandu pathina first vandu pathina the amino acid is coming. Okay, once when the ATP bind ஆகும்போது the enzyme is getting activated. So the enzyme activate ஆனோனே the ATP is broken down into adenosine monophosphate and inorganic phosphate. So இந்த amino acyl tRNA synthetase இருக்கு இல்லையா, அது என்ன பண்ணுது, சார்ஜிங் ஆஃப் த tRNAவே பண்ணுது. ஸோ கரெக்டாக வந்து ATP விட்டுது, அந்த அமினோ ஆசிட் வந்து ATP வருது, அந்த அமினோ ஆசிட் வந்து பட்டோன்னே அது எனர்ஜைஸ் ஆகி நம்மளுக்கு என்ன ஆகுது, அங்கே கரெக்டாக வந்து அந்த கார்பாக்சில் குரூப் ஆஃப் அமினோ ஆசிட் வந்து ஆக்டிவேட் ஆகிடுது. பிகாஸ் அது எப்படி ஆக்டிவேட் ஆகுது, பிகாஸ் ஆஃப் திஸ் என்சைம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா there will be transfer of the amino acid to the tRNA. ஸோ இப்போ இந்த ப்ராசஸில் என்ன நடக்கும் நம்மளுக்கு, there will be a transfer of the amino acid from the tRNA complex. So இங்கே என்ன ஆகும், there will be breaking of that ATP to AMP. So during this process என்ன ஆகும், there will be a high energy ester bond is formed between the carboxyl group of the amino acid and to the 3'OH group of the tRNA. Okay, tRNAல அந்த 3' end இங்கே வந்து COH இதில் வந்து ஒரு bond form ஆகும். So what will happen, that bond will be there. So that enzyme amino acid AMP plus the tRNA amino acid, so they will form the tRNA, AMP and that enzyme. So there will be transfer of the active amino acid to the tRNA. So அந்த கான்செப்ட் தெரியும். ஸோ இது பாருங்க, இதுதான் tRNAன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ the tRNA has got one part as this amino acid attach பண்ணும். ஓகேவா, that is there. The amino acid எப்படி இது attach பண்ணும், it will have the COH group at its end. So like that how they are showing here. So it will get attached to the 3' hydroxyl group of the tRNA. So in the attach ஆயிருக்கு, plus இங்க ATP is giving that energy. So now the entire amino acid is getting transferred to the tRNA. So first the initiation. So the ribosome will bind to the mRNA at the start codon. So AUG is the start codon. So இதுக்கு முன்னாடி இருக்கிறதும் சரி, இதுக்கு பின்னாடி இருக்கிறதும் they are the untranslated region. புரியுதுங்களாமா எல்லாருக்குமே? Yes. So அம்மா மைதிலி and ஹரி ஏதாவது புரியலனா இப்பயே கேளுங்க. I'm going very slow and I'm explaining you. You are able to follow? So இந்த ribosome இப்படி தான். So இந்த ribosomeல we have a large subunit and we have the small subunit. இந்த small subunitல இருக்க grooveல தான் இந்த mRNA இப்படி உள்ள வரும். இதில் கரெக்டாக இது வரும்போது இந்த AUG-யை ரெக்கக்னைஸ் பண்ணும். ஓகே, நான் ஸ்டார்ட் பண்ணணும்னு இது ஸ்டார்ட் பண்ணும். இதுக்கு முன்னாடியோ இதுக்கு பின்னாடியோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணாது. இதுக்கு பேர் untranslated region. So இந்த AUG வர்றது தான் ஸ்டார்ட் கோடான். ஸோ தட் இஸ் ரெகனைஸ்ட் ஒன்லி பை த இனிஷியேட்டார் tRNA. ஸோ இனிஷியேட்டார் இருக்குது பார்த்தீங்களா, அந்த tRNA அதுதான் இதை ரெகனைஸ் பண்ணும். ஸோ இது பாருங்கள், இதுதான் கோடான்னா tRNAல இது என்னது, இது ஆன்டிகோடான். So there is initiation of the polypeptide chain synthesis. So the initiation is done by formation of the smaller subunit activation by joining the activated amino acid tRNA with the initiation codon. So the total complex then joins to the large subunit.
ஸோ இந்த அமினோ ஆசிட் வந்து எப்படி பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இறக்கிட்டு இப்படி டக்குன்னு எடுத்து இந்த லார்ஜர் யூனிட்டுக்கு இப்படி போகும்பொழுது வாட் வில் ஹேப்பன், இங்கே இருக்க அந்த என்சைம் வந்து ஆக்டிவேட் ஆகி இட் வில் ட்ரை டு ஃபார்ம் த hydrogen bond between the amino acids. Okay, so that is how it is getting activated. இங்க பாருங்க, அதுக்கு பேர் தான் ribosomal elongation. So the ribosome proceeds to elongation for the protein synthesis. So இப்போ என்ன ஆகுது, இங்க பாருங்க, இந்த AUG கிட்ட முடிஞ்சிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் இங்க இருந்து இது ஜம்ப் ஆகி இங்க வரும்போது ஃபர்ஸ்ட் மெத்தியோனின் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ இந்த அமினோ ஆசிட் இது போயிட்டு திரும்பி இப்படி வரும், தட் இஸ் இந்த TRNA. இப்போ அடுத்த TRNA வந்து இங்க உட்காந்தோடனே வேலின் வந்துருச்சு. இப்போ இந்த லார்ஜர் சப் யூனிட்ல வாட் will happen, we have the enzyme peptide transferase that helps in the formation of the bond between the amino acid. So the enzyme which helps in the peptide bond formation is peptide transferase. After peptide bond formation, the translocation. So என்ன ஆகும், அந்த அமினோ ஆசிட் இதுல இருந்து வெளியே வந்துரும். Okay, which involves the movement of second amino acid tRNA. That is, we have the P site. அது P site na, that is from A site to P site. A site na amino acid ஒட்டி ஃபார்ம் ஆகிற இடம். அடுத்து வெளியே வந்து பி சைட் போகும்போது அந்த என்சைம் பெப்டைடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் வந்து அதுக்கு பாண்ட் ஃபார்ம் பண்ண ஹெல்ப் பண்ண போகுது. திஸ் இஸ் வாட் வில் ஹேப்பன். ஸோ இப்படி தான் நம்மளுக்கு லாங் ப்ரோட்டீன் செயின் வந்து எலாங்கேட்டாக ஃபார்ம் ஆக போகுது. ஸோ த ரைபோசோம்ஸ் மூவ்ஸ் ஃப்ரம் கோடான் டு கோடான் அலாங் த mRNA. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ரைபோசோம் இப்படி மூவ் ஆகிட்டே போகும். ஸோ ஒரு TRNA இப்படி வந்து உட்காந்து என்னென்ன வேணுமோ டிக்டேட் பண்ணுறத அப்படியே அமினோ ஆசிடை ஃபார்ம் பண்ண போகுது. ஸோ த அமினோ ஆசிட்ஸ் ஆர் ஆடட் ஒன் பை ஒன், translated into the polypeptide sequence dictated by the DNA, represented by the mRNA. DNA சொல்றத mRNA கொண்டு வருது, mRNA கொண்டு வரத tRNA வந்து ஹெல்ப் பண்ணி டிரான்ஸ்லேட் பண்ணுது, அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகுது. இதுதான் கான்செப்ட். ஸோ அட் தி எண்ட் வந்து you will have a release factor that binds to the stop codon that will terminate the translation and releasing the complete polypeptide from the amino acid. So என்ன ஆகும், there is a stop codon வந்தோடனே என்ன ஆகும், tRNA will recognize, there will be termination of the translation. So in the full sequence of in the chain form ஆயிடுச்சு இல்லையா, this is the polypeptide chain that is forming the ribosome. So பாருங்க, இங்க ஒரு நியூ protein வந்து வெளியே வந்துருது large subunitல இருந்து. So the termination codon are UAG, UAA, UGA. அது once அது ரீச் ஆனோடனே என்ன ஆயிடுது, it will terminate the polypeptide chain synthesis. Able to follow? So what are the three basic steps in the initiation, elongation, termination? Initiation க்கு திரும்பி சொல்றேன். ஸ்டார்ட் கோடான் ஒன்ஸ் அந்த ரைபோசோமல் யூனிட்ல வந்து கரெக்டாக வந்து பார்த்தோன்னே ரெகக்னைஸ் ஆகிட்டோன்னே இந்த ஆன்டிகோடான் வருது. ஸோ அங்கே வந்து இந்த ஆன்டிகோடான் வந்து கரெக்டாக இந்த கோடானை பார்க்கோன்னே இந்த அமினோ ஆசிட் இருக்குது பார்த்தீங்களா, தட் வாட் எவர் ஃபார் திஸ் கோட், தட் அமினோ ஆசிட் அந்த TRNAல அந்த அமினோ ஆசிட் அக்செப்டார் எண்ணில் வந்து அட்டாச் ஆகும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது, ஏற்கனவே இந்த என்சைம் ஆக்டிவேட் ஆகிருக்கு, அதே நேரத்தில் வந்து இங்கே வந்து சார்ஜிங் ஆகிடுச்சு, அமினோ ஆசிலேஷன் ஆகிடுச்சு. ஓகே, இப்போ இது என்ன பண்ணும், இப்போ வந்து இது ஸ்மால் சப் யூனிட்டில் இந்த குரூவில் இருக்குது mRNA, லார்ஜ் சப் யூனிட்டில் இருக்குது, எந்த சைட்டில் இருக்குது, P சைட்டில் இருக்குது. ஓகே, இப்போ அந்த A சைட்டில் இருக்குது, A சைட்லேருந்து மெதுவாக இது P சைட் வரும்போது இந்த அமினோ ஆசிட் வெளியே வரும். ஓகேவா, இப்போ TRNA போய் அடுத்தது போய் ஸ்டடி பண்ணும். இப்போ அங்கேருந்து அதே மாதிரி இன்னொரு அமினோ ஆசிட் வெளியே வரும். அப்போ ஒரு பாண்ட் ஃபார்ம் பண்ணும், பெப்டைடைல் டிரான்ஸ்ஃபரேஸ் இது பண்ணும். இந்த மாதிரி செயின் எலாங்கேட் ஆகிட்டே போகும். கரெக்டாக ஸ்டாப் கோடான் UAAO UGA வரும்போது ஸ்டாப் ஆகிடும். ஸோ என்டையர் இது வந்து லார்ஜ் சப் யூனிட்லேருந்து வெளியே வந்து ஒரு நியூ பாலிபெப்டைட் செயின் இப்படி தான் ஃபார்ம் ஆகும். ஸோ DNA என்ன நினச்சிதோ அது mRNA வந்து ரெப்ரசன்ட் பண்ணி TRNAவும் ரைபோசோமோட ஹெல்ப்போட டிரான்ஸ்லேஷன் பண்ணி இப்படி தான் நம்மளுக்கு ப்ரோட்டீன் செயின் சிந்தசிஸ் ஆகும். புரியுதுங்களா? Yes, Hari and Maithili, any doubts? The diagram shows an important concept in the genetic implication of DNA. Fill in the blanks A to C. DNA A, mRNA B, protein proposed by whom? So what is from DNA to mRNA we call transcription. From mRNA to protein is translation. And who proposed this entire of it is none other than Francis Crick. Okay. Which of the following step of translation does not consume a very high energy phosphate bond? Peptidal transferase reaction, amino acid tRNA binding to A site, translocation, amino acid activation. So இதில் எங்கே வந்து ATP தேவைப்படாது? It is none other than peptidal transferase. ஏன்னா அமினோ ஆசிட் T transferase நான் சொன்னேன், ATP வந்து ஜாயின் ஆகும், அப்போ தான் உங்களுக்கு அந்த அமினோ ஆசிடே வரும். டிரான்ஸ்லொகேஷனுக்கு தேவைப்படும் அந்த it is broken down to AMP into inorganic phosphate and amino acid activity. So it is the peptidal transferase where peptide bonds are formed between the amino acids. Okay. In protein synthesis, students, come on, please answer. I'll keep explaining, but let me see how you answer. அப்பதான் எனக்கு தெரியும் நீங்க எந்த அளவுக்கு புரிஞ்சிருக்கீங்கன்னு.
So I can just cross check whether you are doing it right or not. In protein synthesis, which of the following are required for synthesis of charged tRNA? Amino acid GTP, initiation codon, ribosome, amino acid ATP, magnesium, enzyme and tRNA, amino acid ATP, potassium, enzyme and mRNA, amino acid tRNA, ribosome, initiation codon and release factor. So protein synthesis la idu edhu theva for synthesis of charged tRNA? Definitely it is amino acid vandu adha charging. ATP theva, magnesium theva, tRNA theva. Then only you call it as the charged tRNA. Okay. Listed below are the stages in cellular synthesis of a protein. So movement of mRNA from nucleus to cytoplasm, linking of adjacent amino acid molecules, transcription of mRNA from a DNA template, formation of a polypeptide chain, attachment of mRNA strand to ribosome. Yes, Maithili and Hari, please try to attempt questions. Appada enakku theriyum how far you are able to follow. So protein synthesis ku first step enna varum? First there should be what? Yes, it is the transcription of mRNA from DNA template. Aduthu, then what should be the next? Movement of mRNA from nucleus to cytoplasm. Then the mRNA should attach to the ribosome. Then we have the linking of adjacent amino acid molecules. And last is the formation of the polypeptide chain. So this is the order by which the protein is synthesized. Protein synthesis in an animal cell occurs on ribosomes present in cytoplasm as well as mitochondria, on ribosomes present in the nucleolus as well as in cytoplasm, only on ribosomes attached to the nuclear envelope and endoplasmic reticulum, only on ribosomes present in cytosol. Yes, good Maithili, good. You are making attempt and you are answering. Okay, so idha sequence. Ipo purida? A kapra E varad. First it is not A. I'm sorry. A na movement of RNA. First mRNA form agno. அப்பதான் mRNA வெளியே வரும். அந்த சின்ன சேஞ்ச் பார்த்துக்கோங்க. எஸ் வெரி குட் ஹரி. மைத்திலி புரிஞ்சிருச்சிங்களா? So inge what should be the answer? Yes, you are right children. It takes place in the cytoplasm as well as in the mitochondria. Gene which is responsible for the synthesis of polypeptide chain is called promoter gene, structural gene, regulator gene and operator gene. When the gene is responsible? Very simple, it is a structural gene. Okay, in this process, it starts from the 5' to 3' end. Okay, they have given 1 termination, 2 initiation, translocation, release of polypeptide. Which is no. What is this step telling you about? Yes, very good. It is the termination. Okay. Yes. Any doubts? Innikku full genetic code, and I also taught you about what is the translation. Okay, next class I'll tell you the difference between translation in prokaryotes and eukaryotes. And then today I explained you the entire of this tRNA, how translation will take place. Clear? Good, Maithili, good. Initiation illada. Initiation அப்படினும்போது என்ன இருக்கும்னா அந்த AUG இருக்கணும். UAA வந்துருச்சுல, அதை பார்த்து நம்ம கண்டுபிடிக்கணும். UA என்னது? ஸ்டாப் கோடான் இல்லை, அப்படின்னா ஸ்டாப் ஆயிடுச்சு, டெர்மினேட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? ஓகேவா மைத்திலி? Hari and Maithili able to follow? Shall we wind up the session? Any doubts? Yes? Shall I wind up? Shall I? Yes? Any doubts? Hari, clear? Maithili? Another tricky topic, but weightage more. You will get ample of questions from this molecular basis. Oh, then fine, Maithili. Very good. You gave the right answer. Very good. Very good. Clear. Maithili, good job. Maithili, you're doing a good job, Maithili. Good. Okay, shall I wind up, ma? Okay. Thank you, children. See you in the next class. Thank you, ma.